மேடம், திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆர் அவர்களை குருவா மையப்படுத்தி தான் தேர்தல் ஆரம்பித்தாங்க. இப்போ தேமுதிக தான் பயணிச்சு விஜய் அவர்கள் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் கையில் எடுத்துருக்காரு. இது வரக்கூடிய தேர்தல் அவருக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்க நினைக்கிறேன்? அது விஜய் கிட்ட தான் கேட்கணும். விஜய் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட நீங்க கேட்கறீங்க. இப்ப கேப்டனை பத்தி கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். இல்ல நான் சொல்றேன் உங்களுக்கு, கேப்டன் பத்தி நீங்க சொன்னீங்க. ஆமா, எப்பவுமே இப்போ இல்ல எப்பவும் வந்து கேப்டனுக்கும் சரி அவர் தான் குரு. யாரு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் கேப்டன் குரு. இங்க பாருங்க சிலை, கேப்டன் பக்கத்துல இங்க தலைமை கழகத்துல ஒரே ஒரு சிலை தான், அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சிலை தான். அதுல எங்க மாற்று கருத்து கிடையாது. அவர் தான் அவரோட குருநாதராக தன்னுடைய வாழ்க்கையில அவர் ஒரு ரோல் மாடல் அவர் எடுத்துக்கிட்டு அப்படியே தான் ஃபாலோ பண்ணி அப்படிதான் இருந்தாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது நேத்தே ஏர்போர்ட்ல சொல்லிட்டேன். அதுக்கான பதில் நேத்தே ஏர்போர்ட்ல பதிய வச்சிருக்கேன். அது வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது சொல்றேன். அதே நேரத்தில் பல பத்திரிகையாளர்கள் வந்து அந்த நாங்க வந்து 4வது பெரிய தூண் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நிறைய, உங்களை இல்ல பொதுவா நான் சொல்றேன், தப்பான செய்திகளை வந்து போடுறீங்க. ஒரு கட்சியை வந்து எவ்வளவு வரைக்கும் வந்து கேவலப்படுத்தணும், கொச்சப்படுத்தணும், அதுவும் நீங்க பண்றீங்க. சோ உங்க பக்கம் நாங்க சப்போர்ட் பண்றோம். உங்களை ஒருத்தர் வந்து எதிர்க்கிறாருன்றப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் ஒண்ணு சேர்ந்து கோவம் வருது இல்ல? அப்படிதான் எல்லார் உணர்வும் இருக்கும் என்பதை புரிஞ்சுக்கணும். மத்தவங்க எல்லாம் பேசினா கூட்டணி பேச்சுவார்த்தை, தேமுதிகக்கு மட்டும் ஒரு தனி ஃபார்முலாவை வச்சிருக்கீங்க பத்திரிகையாளர்கள். அது என்னன்னு எனக்கு புரியல. அதனால இதுவும் கூட்டணி பேச்சுவார்த்தை. எங்களுக்குரிய அங்கீகாரம் மரியாதை கிடைக்கும் இடத்தில் எங்கள் கழகம் விரும்புபவர்களிடத்தில் கூட்டணியை அமைப்போம். நன்றி, நன்றி, வணக்கம், வணக்கம்.